திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரகசியம் அகம் ஒளிந்து விட்டேனோ விதுரனை போல அப்படிங்கிற வார்த்தை. விதுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் மகாபாரதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்கள் இருவருக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு தரப்புக்கும் நியாயமானவரா இருந்தவர் யார் அப்படின்னா விதுரர் மட்டும்தான். இந்த விதுரர் யாருக்கு பிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வியாச மகரிஷிக்கும் ஒரு பணிப்பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் விதுரர். நீதி தேவனுடைய அம்சமாகவே மகாபாரதத்தில் கருதப்பட்டவர் விதுரர் தான். இந்த விதுரருடைய அன்பு கண்ணன் மேல் எத்தகைய அன்பாக இருந்தது அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய பகுதி தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய பகுதி. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் கிட்ட சொல்றா, எப்பா விதுரன் அளவுக்கு என்கிட்ட அன்பு இல்லையே அப்படிங்கிறத எப்படி எடுத்து சொல்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் ஒளிந்து விட்டேனோ விதுரனை போல அப்படிங்கிற வார்த்தை. ஒரு முறை பாண்டவர்களுடைய தூதிற்காக கண்ணன் அத்தினாபுரம் வருகிறார்.